முருகா முருகா. இரு 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 அவசரப்படாத. ஓம் சரவணபவ. இந்த கலியுகத்தை பொறுத்தவரையில் சிவாய நம, இந்த கலியுகத்தில் வந்து என்ன நடக்குமா, பகவான் வந்து முன்கூட்டியே சொல்கிறார். இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து பச்சை பாம்பை கண்டவுடன் மயில்கள் எல்லாம் பதுங்கி கிடக்கவும் கண்டேன்ல சிவனேங்கர். அதாவது பச்சை பாம்பை கண்டால் மயில் வந்து ஓடி போய் கொத்துமா அந்த காலத்தில். இந்த கலியுகத்தில் பயந்து போய் ஒரு பச்சை பாம்பு போச்சுன்னா அந்த பாம்பை கண்டு மயில் பயந்துருமா. இது வந்து ஓமை சொற்கள், இது நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அர்த்தங்கள். அப்புறம் சொல்கிறாரு, ஆளா கருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் சிவனேங்கிறார். கருடனை வந்து சிட்டுக்குருவி என்ன பண்ணுமா, ஓடி போய் கொத்தி விரட்டுமா. கருடன் என்ன பண்ணுமா, சிட்டுக்குருவியை கண்டு பயந்து ஓடுமா. அப்பேற்பட்ட இந்த கலியுகம் அழிகிறனால இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் நடக்கணும். ஏன்னா ஒரு சிட்டுக்குருவி போய் கருடன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டுங்க. அதான் சாமி சொல்கிறாரு, ஆளா கருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன் சிவனே ஐயா. மயில் கண்டார் போல் பச்சோந்திகள் எல்லாம் பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. ஆடு போய் மாடுடனே அலறவே மார்க்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டேன் சிவனேங்கிற. ஆடு போய் ஒரு ஆடு மாடை முட்டி தள்ளுமா. பார்த்துடுங்க, மாடு எப்படி எவ்வளோ பெரிய உருவம், அதை வந்து ஒரு சின்ன ஆடு போய் அடிக்குமா. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? நல்ல நல்ல தலைவர்கள் இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ போராடுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் ஈஸியாக ஜெயிச்சுறாங்களே. நல்லவன் வந்து இங்கே ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அதான் அதான் சாமி சொன்னார், மயில் கண்டார் போல் பச்சோந்திகள் எல்லாம் பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனேனார். ஒரு ஆடு போய் மாடு அடிக்குது. அப்போது பார்த்துக்குங்க, கருடனை சிட்டுக்குருவி கொத்தி விரட்டுமா. நடக்கா இல்லையா? இது இறைவன் முன்கூட்டியே சொன்னது. ஓம் நம சிவாய.